வெல்கம் டு ஆயில் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குங்குமாதி சீரம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சீரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சீரத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்ன, அதோட பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு கும்குமாதியில் அந்த கும்கும் அப்படின்ற வேர்ட்க்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் தான் அர்த்தம். சாஃப்ரானில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால் டார்க் ஸ்பாட்ஸையும் ஹைப்பர் பிக்மெண்டேஷனையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறது மூலிமா ஸ்கின்னை மாய்ஸ்சர்டாகவும் ட்ரைனஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த சாஃப்ரான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கிளிசரின் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிது. இது ஒரு ஹியூமக்டன். நம்மளோட ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுருக்கிறதுக்காண்டி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் இது அதிகமாக நம்ம ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ப்ராடக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட். இந்த கேலண்டுலாவில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால நம்மளோட ஸ்கின்ல ஏதாவது ஸ்வெல்லிங், ரேஷஸ் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலாஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஸ்கின்னை ட்ரைனஸ்லேருந்து பாதுகாக்குது. ரொம்பவே நல்ல ஒரு மாய்ஸ்சராக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட். இது ரொம்பவே நல்ல ஒரு ஹியூமக்டன்ட். அதாவது நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்சராகவும் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் இது நம்மளோட ப்ராடக்டை ஸ்டிக்கியாக ஆக்காது. ஆனால் கிளிசரின் அதிகமாக யூஸ் பண்ணிட்டோன்னா ஸ்டிக்கி ஆக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நியாசினமைட். இது ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட். ரொம்ப நல்லா ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் சீரம்லனா அது நியாசினமைடை நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் கலரை பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் தான் நம்ம லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு பாக்டீரியா, ஃபங்கையும் வராமல் தடுக்கிறதுக்காகவும் நம்மளோட ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த சீரமோட ஃபார்முலேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாஃப்ரான் வந்து பிஞ்ச், நான் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 பிஞ்ச் 3 பிஞ்ச் எந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். டிஎம் வாட்டர் 16 கிராம், ஹைலூரானிக் ஆசிட் 0.4 கிராம், நியாசினமைட் 2 கிராம், கிளிசரின் 1 கிராம், கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் 1 கிராம், லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 0.2 கிராம். இப்போது இந்த சீரம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன பீக்கர் எடுத்துக்கலாம். பீக்கர் இல்லைனாலும் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல் யூஸ் பண்ணலாம். அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ண வேண்டாம். 16 கிராம் டிஎம் வாட்டரில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 பிஞ்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அதோட கலர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஒரு 1/2 hour to 40 minutes விட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். ஒரு 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். அந்த டைம் நம்ம எடுத்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து நான் ஹைலூரானிக் ஆசிடை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம டைரெக்டாக வாட்டரில் போடுறதுக்கு முன்னாடி கிளிசரின் இது கூட ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஹைலூரானிக் ஆசிடில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது கிளிசரினில் டிசால்வ் பண்ண உடனே வந்து நம்மளோட ஃபார்முலேஷனில் ஆட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த சாஃப்ரானோட மிக்ஸ்சரை தனியாக வச்சுட்டேன். அது கலர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இந்த கிளிசரின் மிக்ஸ் பண்ண ஹைலூரானிக் ஆசிடையும் தனியாக வச்சுட்டேன். அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரம் டைம் விட்டோன்னே இந்த பீல் ஆஃப் மாஸ்க்லாம் வந்து நம்ம கண்டெய்னர்லேருந்து வெளியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா என்னாகும், ஒரு மாதிரி கம்மை உரிக்கிற மாதிரி வரும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஹைலூரானிக் ஆசிடும் நமக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் எப்போ அது கலர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, ஸோ இப்போ வந்து நான் கண்டினியூஸாக எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டைம் வந்து நீங்கள் ஹைலூரானிக் ஆசிடை கிளிசரினோட டிசால்வ் பண்ணிவிட்டு உடனே வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த ரப்பர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். இந்த நான் ஆட் பண்ணும் போதே ஃபைனலாக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக பீல் ஆகிற மாதிரி தெரியும். இப்போ நல்ல ஒரு கலர் வந்திருக்கு நமக்கு. இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஹைலூரானிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு லம்ப் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் டைம் விட்டுட்டோன்னா இந்த மாதிரி கம்மு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இது மாதிரி ஆகிறதுனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை.
பட் நமக்கு இது டிசால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிறதுக்கு நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா நைட் ஆகிடும். ஸோ அந்த ப்ராசஸ்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி டிசால்வ் பண்ணும்போது குயிக்காக நமக்கு முடிஞ்சிடும், 1 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். இப்போது இது கூட நான் ஹைலூரானிக் ஆசிடை மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிவிட்டு நியாசினமைட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்டும் லிக்விட் ஜெர்மல் ப்ளஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சீரமை பொறுத்த வரைக்கும் செய்கிற ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. ஆனால் அது ஹைட்ரேட் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்கு டைம் எடுக்கும். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம சீரம் எதில் ஸ்டோர் பண்ணுவோம்? பாட்டிலில். ஸோ ட்ராப்பர் பாட்டில் தான் மோஸ்ட்லி சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ட்ராப்பரில் இது கரெக்டாக போகணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காயிடுச்சுன்னா ட்ராப்பரில் போகாது. ஸோ அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். அதுதான் சீரம் மேக்கிங்கில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக ஒரு 1 hour வச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிரும். உங்களுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். ஒரு 1 hourக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு லம்ஃபும் இல்லை. அதே மாதிரி இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதோட ட்ராப் பாருங்கள், நல்லா வெயிட்டாக கொஞ்சம் திக்காக விழுதில்ல. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு ட்ராப்பர்லேருந்து எடுக்கிறதுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் சாஃப்ரான் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருந்தாலும் எடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டே எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கும் போதே நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம், இல்லை அப்படியே அதில் விட்டாலும் நேச்சுரலாக நல்லாயிருக்கும். நான் அதுலேயே தான் விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கண்டெய்னர் இல்லைன்னாலும் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இதோட கலர்லாம் தெரியும். ஸோ இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். என்கிட்ட இந்த பாட்டில் தான் இருக்குன்றனால நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம 24 hours கழித்து இதை யூஸ் பண்ணுங்கள். இதோட ஷெல்ஃப் லைஃப் 1 year வரைக்கும் இருக்கும். டெய்லி நைட் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகும். 6 to 7 weeks யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட ரிசல்ட்டு தெரியும். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளைண்ட் கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 weeks 3 weeks கழித்து நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சால் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஸோ ஏன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக அவங்க ஆகிடக்கூடாது, ஒரு வாரத்திலே ரிசல்ட் தெரியும் அந்த மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரமை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு ப்ராடக்டோட ஃபார்முலேஷன் ரெடி பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் திவ்யா. தேங்க்யூ.